வெல்கம் டு வாங்க சுவையா சாப்பிடலாம். இன்னைக்கு நம்ம காலிஃப்ளவர் பாப்கார்ன் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதை ஃபர்ஸ்ட் காலிஃப்ளவரை நான் சின்ன ஒரு மீடியம் சைஸ் பூ எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதை இப்போ சுடுதண்ணியில் போட்டு தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இதை ஸ்டாப் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி ஆற வச்சு எடுத்துடுறேன். நம்மளுடைய காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் சம் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கார்லிக் பவுடர் 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அடுத்தது ஆனியன் பவுடர். இது ரெண்டும் இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு பதிலாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இப்போ இதுக்கு 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ட்ரைட் ஒரேகானோ ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு டீஸ்பூன் வரைக்கும் எடுக்கலாம். இப்போ இதுக்கு கார்ன்ஃப்ளவர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன். இதில் எல்லாம் நல்லா கோட் ஆகணும். மைதா ஒரு 3 டேபிள் ஸ்பூன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கையாலே மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட இந்த காலிஃப்ளவரை இதிலிருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இதுக்கு ஒரு பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணலாம். இதுக்கு ஒரு 4 ஸ்பூன் மைதா எடுத்துக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இப்போ இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுக்கிறேன். 1 டீஸ்பூன் சோயா சாஸ். அவ்வளவுதான். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு பேட்டர் ஆக்கிக்கலாம். இப்போ நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் மிக்ஸ் பண்ணது ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் பிரெட் கிராம்ஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம், இந்த காலிஃப்ளவரை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்டரில் டிப் பண்ணி பிரெட் கிராம்ஸில் ஆட் பண்ணணும். இது மாதிரி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பக்கம் கோட் ஆகணும். நல்லா கோட் ஆயிடுச்சு. இது மாதிரி எல்லாம் எடுத்து வச்சிடலாம். நம்ம கோட் பண்ணி வச்சிருக்கிற காலிஃப்ளவர் ரெடியாக இருக்குது. ஆயிலும் சூடாயிடுச்சு. ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும். நம்மளுடைய காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் பாப்கார்ன்.
எல்லா பேட்சையும் பொரிச்சு எடுத்துடலாம். நம்மளுடைய காலிஃப்ளவர் பாப்கார்னுக்கு ஒரு சின்ன மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் ரெட் சில்லி எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் சாட் மசாலா எடுத்திருக்கிறேன், 1/2 டீஸ்பூன் ஆனியன் பவுடர், 1/2 டீஸ்பூன் கார்லிக் பவுடர். இது உங்கள்கிட்ட இல்லைன்னா இது ஸ்கிப் பண்ணிக்கலாம், இது 2 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் எடுத்துருக்கிறேன். இதுக்கு 1 டீஸ்பூன் பவுடர் சுகர் எடுத்துருக்கேன். இது நீங்கள் ஸ்வீட் வேண்டாம் அப்படின்னா இதை அவாய்ட் பண்ணலாம், இல்லாட்டி கொஞ்சமாக இருந்தால் போதுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன், தேவைன்னு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட், இதுவும் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்போ நம்ம பாப்கார்ன் ரெடியானதுக்கப்புறம் இதை மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய செகண்ட் பேட்சாக போட்ட காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துடலாம். நம்மளுடைய கிரன்ச்சி பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. பாப்கார்ன் காலிஃப்ளவர் இப்போ ஃபைனல் டச்சிங். நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலா ஆட் பண்ணிடலாம். இது ஆப்ஷனல் தான், பட் இது ஆட் பண்ணும்பொழுது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாக இருக்குது. அவுட்டர் கோட்டிங் ரொம்ப க்ரன்ச்சியாக, உள்ள நல்ல ஜூஸியாக, ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய சேனலுக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.